மகாபாரத கதை. துருபதன் கதை சொல்வது ஹேமலதா. பாஞ்சால நாடுன்னு ஒன்று இருந்தது. அந்த நாட்டுக்கு துருபதன் தான் ராஜாவாக இருக்கான். அவன் துரோணரோட சேர்ந்து 2 பேரும் ஒரே குருகுலத்தை படித்தவங்க, நண்பர்களாக இருந்தாங்க. அப்புறம் அவன் துரோணர் ஒரு சமயம் துருபதனை பார்க்க போகிறான். அவங்ககிட்ட ஏதாவது அவன் பையனுக்கு பசுமாடு வாங்கிட்டு வரலான்ட்டு. அப்போது துரோணரை துருபதன் அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். அதனால் துரோணர் மனசில் தீர்மானம் பண்ணுறாரு, இவனை நம்ம பழிவாங்கணும் அப்படின்ட்டு. அவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான் துருபதன், நம்ம 2 பேரும் சரிசமான்னு எப்படி நீ நினச்ச? உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்குது, நான் ராஜா, நம்ம 2 பேரும் எப்படி சமமாக இருக்க முடியும்? அதனால் நம்மளுக்குள்ளே நட்பெல்லாம் கிடையாது, இருக்கவே முடியாது அப்படின்ட்டு அவரை அவமானப்படுத்தும். அது அவரை ரொம்ப காயப்படுத்திடுது. அப்புறம் அவர் வருத்தத்தோடு போயிடுறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அஸ்தினாபுர இளவரசர்கள்லாம் இருக்காங்கள்ல, 105 பேர், அவங்களுக்கு பீஷ்மர் கேட்டுண்டாருன்னு அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அந்த காலத்துலலாம் குருகுல வாசம்னு அனுப்பிடுவாங்க குழந்தைங்களெல்லாம். அங்கே போய் படிச்சுட்டு தான் வரணும், அங்கே போய் அவங்களோடவே இருக்கணும், குருவோடவே. அந்த மாதிரி ஒரு சிறிது காலம், கொஞ்ச நாள் ஆகும். அப்போ தான் வரிசையாக 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம், அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களாம் பெருசாகி அவங்கள எல்லாம் கற்றுக்கு முடிச்சுடுறாங்க. முக்கியமாக அர்ஜுனன் ரொம்ப நல்ல வில்வித்தை கற்றுன்றோம் அவர்கிட்ட, துரோணர்கிட்ட. அவர் குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையா குருக்கு. அப்போது துரோணர் கேட்குறாரு, எனக்கு தட்சணை எல்லாம் காசு பணம்லாம் வேண்டாம், ஆனால் எனக்கு துருபத மன்னன் இருக்கான்ல, அவனை பிடிச்சிட்டு கையும் களவுமா என்கிட்ட ஒப்படைக்கணும், உயிரோடு ஒப்படைக்கணும். அவனை வரும்போது உன்னுடைய தேர் சக்கரத்தில் கட்டி அவனை இழுத்துன்னு என்கிட்ட ஒப்படைக்கணும், அதுதான் எனக்கு குருதட்சணையாக வேணும்னு சொல்வார். இவங்க என்ன செய்கிறது, குருதட்சணை குரு கேட்டாக்க கொடுத்து தானே ஆகணும். அதனால் எல்லோரும் சண்டைக்கு போகிறாங்க. சண்டையில் கௌரவர்களால் இந்த துருபதனை ஒன்றும் பண்ண முடியல. துருபதன் அந்த கௌரவர்கள் 100 பேரையும் சிறைப்படுத்திடுறான், கைதியாக்கிடுறான். அதனால் பாண்டவர்கள் அப்புறம் போய் அவங்கள முதல்ல அவங்க பிரதர்ஸ் எல்லாம் காப்பாற்றிட்டு, அப்புறம் அர்ஜுனன் இவங்களோட சண்டை போட்டு இந்த துருபதனை துரோணர் கேட்ட மாதிரி தேர் காலில் கட்டிச்சு, தேர் சக்கரத்தில் கட்டி அவனை இழுத்துன்னு துரோணர்கிட்ட ஒப்படைப்பான். இந்தாங்க உங்களுக்கு குருதட்சணை, என்னோடய குருதட்சணை, நீங்கள் கேட்ட மாதிரி நான் அவனை கூட்டின்னு ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ துருபதன் சக்கரத்தில் கட்டி இழுத்துன்னு வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே காயம், உடம்பு முழுக்க ரணகாயம், தவிர அந்த மண், புழுதி, தூசி எல்லாம் அவனோட தலையிலேருந்து கால் வரைக்கும் அவன் மேலே பட்டுண்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிடும். உடம்புலெல்லாம் ஒரே காயம், ரத்தம் ஒழுகின்னு சொட்ட நிற்கும். பார்த்தா அவன்தான் பிச்சைக்கார மாதிரி இருப்பான். அப்போது துரோணர் சொல்வார், நீ என்கிட்ட ஒரு நாளைக்கு நான் பிச்சைக்காரன், நீ ராஜா அப்படின்ட்டு பெருமையாக சொன்னேன். இன்றைக்கி யார் பிச்சைக்காரன் யார் ராஜான்னு பாரு, நான் தான் ராஜா மாதிரி ஆயிட்டேன், நீ பிச்சைக்காரன் மாதிரி இருக்க. எப்படி மாறிஷ் பறிச்சா காலம். ஆனாலும் நான் உனக்கு ஃப்ரெண்டு தான். அதனால் என்னோடய ராஜ்யம் இப்போ என் கையில் கொடுத்துட்டாரு, என்னோடய ஸ்ரீடங்கள்லாம் உன்னோடைய ராஜ்யத்தை, அதில் உனக்கு நான் பாதி கொடுக்குறேன், நீ இனிமேல் பாதி ராஜ்யத்துக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே மீதி பாதி ராஜ்யத்தை காம்பல்யம்னு ஒரு ஊரை தலைநகராக வச்சு துரோணர் என்ன பண்ணுறாரு, அவரோட பையனுக்கு அஸ்வத்தாமனுக்கு அதுக்கு ராஜாவாக்கிடுவார். இந்த துருபதனுக்கு இதை தாங்கவே முடியாது.
அதனால் இவனை எப்படியாவது பழி வாங்கணும், இந்த துரோணரை கொலை பண்ணணுன்ட்டு அவனுக்கு ஆத்திரம். அதனால் பெரிய பெரிய யார் யாரோ முனிவர்களெல்லாம் கூப்பிட்டு பெரிய யாகம் பண்ணுவான். யாகம் பண்ணி தேவர்கள்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப அவங்களுக்கெல்லாம் எப்படி திருப்திப்படுத்தணுமோ எல்லாம் செய்வான். அவன் ராஜா தானே, அதனால் தேவர்களுக்கெல்லாம் நல்லா திருப்திப்படுத்துவான். அவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வேணும்னு கேட்பாங்க. எனக்கு வந்து துரோணரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு பையன் வேணும் அப்படின்ட்டு, ஒரு குழந்தை வேணும்னு கேட்பான். அதே மாதிரி அவங்கெல்லாம் சரின்ட்டு இவனுக்கு ஒரு பையனை கொடுப்பாங்க. யாகத்துலேருந்து பிறந்தவன் அவன். அவன் பேர் திருஷ்டத்யும்னன். அவங்க சரி இன்னொன்று வச்சுக்கோ நீ கேட்டதுக்கு அப்படின்ட்டு ஒரு பொண்ணையும் கொடுப்பாங்க. அவள் தான் திரௌபதி. அவள் மூலியமாக தான் சண்டை வரும். அதாவது சண்டை வர்றதுக்கு அவ்வளோ முக்கியமான காரணமாக இருப்பாள். போர் வர்றதுக்கு, போர் வந்தால் தானே கொலை பண்ண முடியும் அப்படின்ட்டு 2 பேரையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க தேவர்கள்லாம். இவன் அந்த 2 பேரையும் நல்லா வளர்த்து வருவான். திரௌபதியை எப்படியாவது அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு அவனுக்கு ஆசை. ஏன்னா அர்ஜுனன் தானே இவனை தோற்கடித்தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருஷ்டத்யும்னனுக்கு சொல்லி 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 வளர்ப்பான். நீ தான் வந்து துரோணரை கொல்லணும், என்னுடைய பேரை கெடுத்தாவும், அவனை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லி 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 இந்த துருபதன் அவன் பையனை வளர்ப்பான். இப்படியே இருந்துகிட்ருக்காங்க. காலம் மாறிகிட்டே இருக்குது, டைம் போயிட்டே இருக்குல்ல. கடைசியில் போர்க்களத்தில் வந்து நிற்கிறாங்க எல்லாரும். அப்போது பயங்கரமாக போர் நடக்கிறது. அதில் துரோணர் என்ன பண்ணுறாரு, 2 பேரும் நல்ல சிறந்த வீரர்கள் தானே. அவன் வந்து துரோணர் வந்து இந்த திருஷ்டத்யும்னன் வந்து தன்னை கொலை பண்ண தான் பிறந்திருக்கான்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவர் 2 பேரும் ஆப்போசிட்டாக சண்டை போடுறாங்க. அதுக்கு முன்னாடி துருபதனை துரோணர் வந்து கொன்னுடுறாரு. அந்த சண்டையில் வீர மரணம் அடைஞ்சிடுறான் துருபதன். வீர சொர்க்கம் போயிடுறான். அப்போல்லாம் போரில் செத்து போயிட்டா வீர மரணம் அடைஞ்சால் அவங்கெல்லாம் நேராக சொர்க்கத்துக்கு போவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பிரகாரம் இந்த துருபதன் வீர சொர்க்கம் அடைஞ்சிடறான். இதுதான் துருபதனோட கதை. இவன் வந்து மகாபாரதத்தில் முக்கியமான கேரக்டர். ஏன்னா இவனுக்கு பிறந்தவ தானே திரௌபதி. திரௌபதியால் தானே மகாபாரத போரே நடக்கிறது. அதுக்கு இதுதான் துருபதனோட கதை. பிடிச்சிருக்கா அவங்களுக்கெல்லாம்? பிடிச்சிருந்தா எப்போதும் போல் ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.